இணைந்து உண்மை துதிக்க, உண்மை போற்ற, உண்மை பாட கற்றுக் கொடுத்த பெரிதான நன்மைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அடியனையும் ஆண்டவரை அழைத்து வந்து அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தான் ஆண்டவரை இந்த ஆராதனை பகுதியில் என் தேவன் இந்நேரம் முழுவதும் உடைய சித்தத்தின்படி வழி நடத்துறீங்க. அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரை உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எங்கள் தேவன் எங்களோடு இந்த பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் என் தேவன் நீங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உடைய சித்தத்தின்படி கர்த்தர் நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு எங்கள் நாமத்தினால செபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில நாட்களுக்கு முன்பதாக தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு அடியான இந்த இடத்துக்கு அடுத்த ஜான்சன் பாஸ்டர் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமாம், வேற யாரும் கிடையாதுன்னா ஜான்சனோட தம்பி தான். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ரோமர் எழுதின புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். 16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியாவை கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் யாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, உன்னை புரிந்து கொள். நீ யாருன்னு புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நல்லா நம்மளே ஆராய்ச்சி செய்தோம்னா நாம் தேவனுக்கு என்று சொல்லி எப்படி பயன்படுகிறோம், தேவனோடு கூட நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா, தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறோமா என்கிற காரியத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளையே நாம் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி, ஒரு சாட்சியை சொல்லி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள நான் விரும்பப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நாம் யாராக இருக்கிறோம், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள்ள நாம யாராக இருக்கிறோம் அப்படின்னா நாமளே நான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நான் யாரு, நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு இல்லை. அப்படிதானே சொல்லுவோம். நீ யாருடைய மகள், நீ யாருடைய மகன் அப்படின்னு கேட்கும்போது நான் இன்னாருடைய மகன், நான் இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று. அப்ப நம்ம யாரு புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அவர் தன்னுடைய மகளை ஒரு பள்ளியில் சேர்க்கிறார். ஒரு ராஜாவுடைய மகளை பள்ளியில சேர்க்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெரிய ஸ்கூலை பார்த்து அப்படிதான் நம்மளே என்ன பண்றோம், சேர்க்கிறோம். ஆனா அவர் அப்படி பண்ணல. ஏனென்று சொன்னால், அவர் தன்னுடைய மகள் அவள்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறார் என்கிற காரியத்தை அவள் இப்பொழுது கற்றுக்கொண்டால் அவருடைய பேச்சுகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் மாறிவிடும் என்பதற்காக ஒரு சாதாரணமா கஷ்டமா பிள்ளைங்க படிப்பாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட ஸ்கூல்ல தான் அந்த மகளை சேர்த்து விடுவாங்க.
எதற்காக அப்படி என்று சொன்னால் கஷ்டங்கள், பாடுகள் எல்லாமும் தெரிஞ்சுக்கிடணும். கல்வினா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிடணும், கஷ்டம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகளை ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் சார்ந்தவங்க எங்கே சேர்ப்பாங்களோ அங்கே சேர்த்து விடுறாங்க. காலங்கள் கடந்து சென்றனர். பிரியமானவர்களே, ஒரு நாள் வாத்தியார் ஒரு பாடம் எடுத்தார். என்னவென்று சொன்னால், இந்த இங்கிலாந்து தேசத்திலே ஆட்சி செய்கிற முறைமை அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டத்திலே வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அவர் சொல்கிறார், அந்த வாத்தியார், இங்கிலாந்து தேசத்தின் ராஜாவாக இருக்கிறவருக்கு பிறக்கிற அது முதல் குழந்தை ஆணாகனாலும் சரி பெண்ணானாலும் சரி, அவர்கள் தான் இந்த ராஜாவுக்கு பிறகு என்ன பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். அல்லேலூயா. அப்பனா அந்த இடத்துல இருக்கிற அந்த மகளுடைய பெயர் தான் எலிசபெத் மகாராணி. அல்லேலூயா. அந்த ராணி எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தான் ராணியாக இருக்க போகிறேன் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தாள். அவள் யார் என்று சொல்லி அந்த நேரத்தில் தான் உணர்ந்தாள். நான் ஒரு மகாராணியாக இருக்கக்கூடியவள், நான் மகாராஜ்யத்தில் இருக்கக்கூடியவள். என்னுடைய உடை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய திட்டம் எல்லாமும் ஒரு ராணியை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் எண்ணினார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் யார் என்று சொல்லி அறிந்தவுடன் அவளுடைய பேச்சு, அவளுடைய செயல், அவளுடைய நடை எல்லாவற்றையும் மாறிவிட்டது. ஆண்கள் பிரியமானவர்களே, ஒரு சாதாரண ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம், நம்ம யாரு என்று சொல்லி தெரிந்தவுடன் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாறிவிட்டது. நாம் யார்? தேவனுடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. அவள் ஒரு ராஜாவுடைய மகளாக இருந்ததுனால அடுத்த தலைமுறை நான் தான் இந்த நாட்டு ராணி என்று சொல்லி அவள் அறிந்தவுடன் அவருடைய காரியங்கள் இதற்கு முன்பதாக இருந்த மாதிரி கிடையாது. எல்லாவற்றையும் அவருடைய காரியங்களை மாற்றிக்கொண்டால், அவருடைய பேச்சை மாற்றிக்கொண்டால், அவருடைய நடையை மாற்றிக்கொண்டால், அவருடைய உடையை மாற்றிக்கொண்டால், தான் இந்த நாட்டை நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன் என்கிற ஒரு காரியத்தை அறிந்ததினாலே அவருடைய காரியங்கள் எல்லாம் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய செயலை, தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்கிற நாம் யார் என்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிறதுனால ஆவியானவர் தாமே ஆவியானவரோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாட்சி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், செயல்கள், திட்டங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதா, தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறதா, தேவன் என்ன செய்தார், தேவன் என்ன சொன்னாரு, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரியங்களை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் யாருடைய பிள்ளைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது? ஆமா, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள். நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்க அடிக்கடி கேட்பேன், சரிங்களா? நாம் யாருடைய பிள்ளைகள், சரியா? வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காரியங்களை நாம் குறித்து பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனம். உபாகமம் 9:28. தேவரீர் 9:28. தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் அகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களை நினைத்தருளும். அதுல இன்னொரு வேர்டு இருக்கு, என்ன சொல்லுங்க பார்ப்போம். உமது தாசர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் 3 பேரும் யாரு? ஆபிரகாம் என் தாசன், ஈசாக்கு என் தாசன், யாக்கோபு என் தாசன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 3 பேரும் ஒரு பயங்கரமான கிறிஸ்துவுக்குள்ள, தேவனுக்குள்ள
ஆண்டவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பக்தி விருத்தி உள்ள ஆள்கள். தேவனுக்கு சொல்லி எதையாயும் செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும், தேவனுடைய திட்டத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மனிதர்கள். வேதம் சொல்லுகிறது என் தாசன் என்று சொல்லி. ஆபிரகாம் என் தாசன், ஆபிரகாம் என் தாசன், யாக்கோபு என் தாசன், ஈசாக்கு என் தாசன். என் தாசன் என்று சொன்னால் மை சர்வன்ட். அல்லேலூயா. மை சர்வன்ட் என்று சொன்னால் என்னுடைய வேலைக்காரன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவங்க யாரு? ஊழியக்காரன் சொல்லணும். ஊழியக்காரன்னா ஆண்டவருடைய காரியங்களில், ஆண்டவருடைய செயல்களில், அவருடைய திட்டத்தின்படி செய்கிற. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசன். என் தாசன் என்று சொன்னால் மை சர்வன்ட், என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய ஊழியத்தை செய்கிறவன், என்னுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவன், என்னுடைய காரியங்களுக்கு இவன் உகந்த மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஈசாக்கு குறித்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், யாக்கோபை குறித்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தேவனுக்கு சொல்லி எப்படி வைராக்கியமாக இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வேலைக்காரர்கள் என்று சொல்லி. ஆனால் உங்களையும் என்னையும் வேதம் எப்படி அழைக்கிறது என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா? இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வேலைக்காரனாக இருக்க வேண்டுமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால், தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும், ஈசாக்கினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும், யாக்கோபினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா தாவீதினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அநேக பேர் மோசேயினுடைய வாழ்க்கை லட்சத்திற்கு மேலாக வழிநடத்தின மோசே. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மோசே என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7 வசனம். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பாருங்க பிரியமானவர்களே, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் இல்ல, என் வீட்டில் எங்கிலும் உண்மை உள்ளவன். தேவன் ஆண்டவர் மோசே கொடுத்து சாட்சி கொடுக்கிறாரா அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. ஆனால் அந்த வேத பகுதியில் முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் என் தாசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாசன் என்று சொன்னால் மை சர்வன்ட், என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய சித்தத்தை செய்கிறவன், என்னுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவன். அல்லேலூயா. லட்சத்திற்கு மேலான ஜனங்களை வழிநடத்தின ஒரு மனிதர் மோசே. 32 லட்சத்திற்கு மேலான ஜனங்களை வழிநடத்தினார். 40 வருஷமாக வழிநடத்தினார். பாருங்க பிரியமானவர்களே, அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால் என்னுடைய தாசன், என்னுடைய வேலைக்காரன். ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார்? தேவனுக்கு சொல்லி வாழ்கிறோம், தேவனோடு இணைந்து வாழ்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. ஆனால் தேவனுக்கு சொல்லி வைராக்கியமாக ஓடின மனிதர்கள், தேவனுக்கு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்தவர்கள். வேலைக்காரனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் நான் காமிக்க உங்களுக்கு விரும்புகிறேன். வேலைக்காரனா யாரு, பிள்ளை என்று சொன்னால் யாருன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படிதானே? அந்த காரு எப்படி இருக்கணும்? ஒரு புது கார் வாங்கணும். அந்த காரை வாங்கி ஒரு முதல் நாள் எடுத்துட்டு போகிறோம். நம்மளுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, கார் வாங்கின உடனே. அப்படிதானே? அப்போ நான் என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க? டிரைவிங் முடியும். ஒரு கார் வாங்கி வீட்டில் விட்டுட்டு அவங்க டிரைவிங் போவாங்களா? எங்கேயாவது போனோம், ஆள் வச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு வேலைக்காரனை கொண்டு வருவோம். பாருங்க, நீங்க உங்களுடைய கற்பனையின்படி, உங்களுடைய செயலின்படி, உங்களுடைய கனவின்படி வாங்கின அந்த கார் நல்லா ஓட்டி கொண்டு போறாரு. திடீர்னு சொல்லி
ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. கார் என்ன பண்ணிடுச்சு, இடிச்சிச்சு, சப்பிடுச்சு. இப்போ அந்த வேலைக்காரனை, அந்த கார் ஓட்டிட்டு போன அந்த நபரை நம்ம என்ன பண்ணுவோம்? மனசுக்குள்ள இருக்கான வெளியே வர மாட்டேங்குது. திட்டுவோம், அடிப்போம். நீ என்ன பண்ணி ஓட்டுற, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், என்னுடைய எத்தனை நாள் கனவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அவனை திட்டுவோம். அப்படியே அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், விட்டுட்டு கூட வந்துடுவோம். அதே காரு உங்களுடைய மகன் ஓட்டிட்டு போறான், உங்களுடைய மகன், உங்களுடைய பிள்ளை ஓட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி ஏதாவது இடத்துல இடிச்சிட்டான், என்ன பண்ணுவீங்க? திட்டதான் செய்வீங்களா? திட்டமாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய மகன், உங்களுடைய பிள்ளை, அது யாரு? வேலைக்காரன். வேலைக்காரனை திட்டலாம், அடிக்கலாம், என்ன சொல்லுவாங்க, கேட்டதே என்ன பண்ணிடுவான், போயிடுவான். ஆனா பிள்ளையே திட்டனா அடிச்சாலும் எங்க தான் வருவாங்க? உங்கள்கிட்ட தான் வருவாங்க. பாருங்கள் பிரியமானவர்களே, வேலைக்காரனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசத்தை தான் நான் உங்களிடத்துல காமிக்க விரும்புகிறேன். வேலைக்காரனை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? அப்பனா தேவன் அவருடைய ஊழியக்காரர், வேலைக்காரரை எப்படி வச்சிருக்கிறாரு? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தை வந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது ஊழியக்காரங்க விரும்புகிறாங்க. என்னதான் அடிபட்டாலும் சரி, என்னதான் உதப்பட்டாலும் சரி, எங்கதான் நான் போனாலும் தேவனுடைய சித்தத்தை தான் செய்வேன், தேவனுடைய திட்டத்தை தான் நான் செய்வேன் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, என்னுடைய தாசன், என்னுடைய வேலைக்காரர்கள். ஆனால் நம்மளை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. உங்கள் மேல ஒரு அடி விழுந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், உங்க மேல ஒரு அடி விழுந்தாலும் சரி, அது ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக கணக்கு கேட்கப்படும். தேவனுடைய ஊழியக்காரங்களாக இருக்க விரும்புகிறீர்களா? ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க விரும்புகிறோம். ஆனால் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஊழியத்தை செய்யணும், ஊழியக்காரங்க நம்ம இருக்கிறோம்னா, ஆபிரகாமுக்கு எந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அவருடைய சேவை எப்படி இருந்துச்சு, அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு. மோசே எத்தனையோ ஜனங்களை வழி நடத்தினாரு. அவர்லாம் நிறைய இடத்துல கோபப்பட்டு இருக்காரு இந்த ஜனங்களை குறித்து. கற்பனை பலகையெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, உடஞ்சிருச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் தேவனுக்கு சொல்லி, தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் சொல்லி அந்த மனிதர் தேவனுடைய சமூகத்தில் இருந்ததுனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த மக்கள் என்ன சொன்னாலும் சரி, சகித்து கொண்டு தேவனுடைய வேலைக்காரனாக, தேவனுடைய ஊழியக்காரனாக உண்மையான ஒரு ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் என்று சொன்னால், நம்ம சொகுசா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களை பிள்ளையாக வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் காரியங்களை, நாம் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 44வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கிறோம். ஏசாயா 44 1-2 இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உன்னை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரவேலே, பயப்படாதே. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, என் தாசனாகிய யாக்கோபை நாம் தெரிந்து கொண்ட எஸ்ரவேல், பயப்படாதே. அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என் தாசன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே. இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபு, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள்வி என்று சொல்லி. பாருங்கள், ஊழியக்காரங்கன்னா நம்ம நேர ஊழியம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கிடையாது. தேவன் அழைப்பு இருக்க வேண்டும், தேவனுடைய அழைப்பு இருக்க வேண்டும், தேவனுடைய திட்டம் இருக்க வேண்டும், தேவனுடைய செயல் இருக்க வேண்டும், தேவனுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு சொல்லி வாழ வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொன்னார். தேவனுடைய சமூகத்துல நித்தமும் காத்திருக்கிற பிள்ளைகளாக, தேவனுக்கு சொல்லி எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன்
நம்மளை அப்படியாக தேவனுடைய பிள்ளையாக வைக்க விரும்புகிறார். இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். தேவன் நம்மளை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15வது அதிகாரம், யோவான் 15, 13, 14, 15 வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் நிஜமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நாம் பார்த்தோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிக அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஒரு சிநேகிதராக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சிநேகிதர் என்று சொன்னால் யாரை உங்களுக்கு ஞாபகம் வருது? தேவனுக்கு ஒரு சிநேகிதர் இருந்தார். யார்? திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:7. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை கொடுக்கப்பட்டிருக்குது? ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? தேவனுடைய சிநேகிதன். அல்லேலூயா. ஆண்கள் பிரியமானவர்களே, சிநேகிதன் என்று சொன்னோம்னா நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல இருக்கிற சிநேகிதர்கள் தான் நம்ம நினைச்சு கொண்டோம். நம்ம படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல சிநேகிதர் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. அதே போல காலேஜுக்கு போனாக்கி சிநேகிதர் நண்பர்கள் இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது தன்னுடைய அவருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதர் யாருன்னு சொன்னால் ஆபிரகாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு மனிதனை தேவன் விரும்புகிறார். ஒரு சிநேகிதனாக நம்மை அழைக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது என்று சொன்னால், இனி நான் உங்கள் ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரர் தன் எஜமான் சொல்லுகிறதை தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. சிநேகிதர் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. என்னவென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பின்பகுதியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம தேவனுடைய சித்தம் என்னவென்று சொல்லி நாம் கேள்விப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், தேவனுடைய ஊழியத்தையும் சரி, தேவனுக்கு என்று சொல்லி ஒரு சிநேகிதராக நாம் இருப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் அதை தான் விரும்புகிறார். நான் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறேன். தேவன் நம்மளுக்கு ஒரு சிநேகிதராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறது என்று சொன்னால், நீங்கள் என்னுடைய சிநேகிதர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய ஊழியத்தை செய்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மை அவர் சிநேகிதராக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு திட்டத்தையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து செவித்து அவருடைய கரத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற பிரகாரம் அவர் உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு சிநேகிதராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம
தேவனுடைய சிநேகிதராக மாற வேண்டும். ஆமென். அப்படி என்று சொன்னால்தான் தேவனுடைய சித்தத்தையும் செய்ய முடியும், தேவனுடைய திட்டத்தையும் செயல்படுத்த முடியும். பிரியமானவர்களே, தேவனுக்கு சொல்லி வாழ வேண்டும், தேவனுக்கு சொல்லி ஏதாவது செய்ய வேண்டும், தேவனுடைய காரியங்களை ஏதாவது நம்ம ஆண்டவருக்கு சொல்லி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற போது, நீங்கள் விரும்புகிற போது அவருடைய சித்தம் என்ன, அவருடைய செயல் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அடுத்தபடியாக பார்த்தோம், தேவனுடைய சிநேகிதராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம, ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்துவார், என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவார் என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய காரியங்களை ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிறது என்னுடைய பிள்ளையை தேவனுக்கு சொல்லி, எனக்கு சொல்லி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய பிள்ளையை என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய திட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய செயலில் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட நம்ம, தேவன் நம்மளை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்கிற ஒரு காரியங்களை நிச்சயத்தோடு நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் 2 கொரிந்தியரின் புத்தகம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவு ஆக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவு ஆக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியானாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாக்குதல் என்று சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தானாதிபதிகளாக இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வார்த்தை. என்னன்னு சொல்லலாம்? மேலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது உண்மையான ஒரு மனிதன் அவன் தான் ஸ்தானாதிபதியாக இருக்க முடியும். அல்லேலூயா. அது தேவனுடைய ஊழியம் செய்கிறவனானாலும் சரி, உலக மனிதனானாலும் சரி, அவன் உண்மையான ஒரு மனிதனாக இருந்தால்தான் ஒரு ஸ்தானாதிபதியாக இருக்க முடியும். பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஸ்தானாதிபதி அப்படி என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னால் அம்பாசிடர் என்று சொன்னால் ஒரு வேலைக்காரன் என்று சொன்னால் தேவனுடைய காரியத்தை செய்கிறவன். எப்படி செய்கிறவன்? உண்மையாக செய்கிறவன். அல்லேலூயா. இந்த உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லுவார்கள், உண்மையான காரியங்களை என்று சொல்லுவார்கள். உண்மையான மனிதர்களை தேவன் விரும்புகிறார். நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நம்ம யாரு? தேவனுடைய சிநேகிதர். நம்ம யாரு? தேவனுடைய ஸ்தானாதிபதி. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் உண்மை உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னா உண்மை உள்ள மனிதன் யாரு? உண்மை உள்ள மனிதன் நம்ம இல்லை அப்படிங்கிறீங்களா? உண்மையுள்ள மனிதன், நான் வசனத்தை கேட்கிறேன். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவான். ஆமா, சரி. அப்பனா நம்ம உண்மையுள்ள மனிதர்களா?
நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உண்மை உள்ளவனாக இருக்கிறானா, ஒரு ஸ்தானாதிபதியாக இருக்கிறானா என்று சொல்லி. ஸ்தானாதிபதினா உலக காரியத்தில் நம்ம யாரை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்குமா? அந்த நாட்களில் பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கும். நெப்போலியன் பெர்னாபாட் என்கிற ஒரு பெரிய மாவீரர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெப்போலியன் பெர்னாபாட் அவர் யார் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரர். இப்பொழுது 2 நாடுகள் யுத்தம் செய்கிறது என்று சொன்னால் இந்த யுத்த செய்தியை கொண்டு போறது யாரு? இங்க நெப்போலியன் பெர்னாபாட் இருக்கிறாரு, அங்க ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஒரு யுத்த சேனை நிற்கிறது. இந்த 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் உண்டு. இந்த செய்தியை அங்கே கொண்டு போகணும். நாங்கள் உங்களிடத்துல போர் தொடுக்கிறோம், நாங்கள் உங்களிடத்துல சமாதானமாக போகிறோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதர் உண்டு. அவர் யார் என்று சொன்னால் அவர் தான் ஸ்தானாதிபதி. அல்லேலூயா. அவன் தான் உண்மையுள்ள ஒரு மனிதன். அவன்தான் உலக மனிதர்கள் காரியங்களை நம்ம பார்க்கும்போது இங்கே உள்ள காரியங்களை உண்மையாக போய் சொல்ல வேண்டும். மாற்றி சொன்னாலும் வேற மாதிரி மாறிடும், வேற ஏதாவது சொன்னாலும் வேற மாதிரி மாறிடும். எல்லாவற்றிலும் ஒரு உண்மையுள்ள மனிதனை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நெப்போலியன் பெர்னாபாட் என்கிற ஒரு பெரிய யுத்த வீரர் அவர் சொல்லி அனுப்புகிறார், அந்த யுத்த சேனைகிட்ட போய் சொல்லு, அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். அந்த இடத்துல இந்த ஸ்தானாதிபதி அம்பாசிடர் ஒரு சொல்லிக்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால், ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டாரு. அந்த குச்சி வச்சு ஒரு கோடு போட்டுட்டு, இந்த கோட்டுக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அது ஒரு ஆபத்து. இதுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்படி என்று சொன்னால் அவருடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு உண்மையுள்ள மனிதன் தான், ஆனால் ஒரு பெரிய ஒரு சேனைக்கு முன்பதாக தனி ஒரு மனிதனாக செல்கிறார். அல்லேலூயா. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு உண்மையுள்ள மனிதன் ஒரு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறான், வேதம் சொல்லுகிறது. ஆனால் உலக மனிதனாக இருக்கிற அந்த மனிதன், அந்த அம்பாசிடர் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு உண்மையுள்ள மனிதனாக அந்த இடத்தில் கடந்து செல்லும் போது ஒரு பெரிய ஒரு சேனைக்கு முன்பதாக ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு இருக்கிறான். இந்த கோட்டை தாண்டி வந்தனா வம்பு அப்படின்னு சொல்லி. எதற்காக? 2 பேரும் என்ன பண்றாங்க? போர் தொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அந்த யுத்த சேனைகள் நினைக்கிறது, யுத்த மனிதர்கள் நினைக்கிறாங்க, இவன் ஒரு தனி மனிதன் அல்ல. அல்லேலூயா. இவன் ஒரு தனி மனிதன் அல்ல, இவனுக்கு பின்னால் ஒரு பெரிய சேனையே இருக்கிறது. இவன் கொண்டு வந்த செய்தி சாதாரணமான ஒரு செய்தி கிடையாது. இவன் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு உண்மையுள்ள மனிதன் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இவன் பின்னால அநேக நபர்கள் இருக்கிறார்கள், அநேக யுத்த சேனைகள் இருக்கிறார்கள், அநேக போர் வீரர்கள் இருக்கிறார்கள். இவன் தனி மனிதன் கிடையாது. ஆகையினால இவன் சொல்லுகிற பிரகாரம் செய்யறது நல்லது. அல்லேலூயா. அருங்கள் பிரியமானவர்களே, ஸ்தானாதிபதி நான் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருப்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இந்த இடத்துல பல லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருந்திருப்பார்கள். ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக, ஒரு உண்மையுள்ள ஒரு ஸ்தானாதிபதியாக, ஒரு உண்மையுள்ள அம்பாசிடராக அவன் செய்த காரியம் ஒரு யுத்த சேனையே திருப்பி கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பமானாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடுகள் ஆனாலும் சரி, நாம் உண்மை உள்ள ஒரு மனிதனாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு சொல்லி ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருக்கிறோமா? தேவனோடு நாம் இருக்கிற காரியங்களை வாழ்கிற நாட்களில தேவனுக்கு சொல்லி ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு சொல்லி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை அவர் விரும்புகிறார். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்திய 21 33வது வசனத்திலிருந்து 41வது வசனத்து வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாசிப்போம். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை
தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகைக்காக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது இந்த சம்பவம் ஒரு ஊமை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுல என்ன பண்ணியிருக்காங்க, சில காரியங்களை ஒரு உண்மையுள்ள மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உண்மையுள்ள மனிதர்கள் ஒரு குத்தகைக்கு விடுற ஒரு தோட்டம், நம்ம உலகத்தை காரியத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னால் குத்தகைக்கு விடுற தோட்டத்தை அவங்க பராமரிச்சுட்டு வராங்க. அந்த காரியங்களை செய்யும்போது அதில் அவங்க தேவன் அதில் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு எஜமானுக்கு முன்பதாக, தோட்டத்து உரிமையாளருக்கு முன்பதாக செய்கிற காரியங்களை தான் நாம் இதில் பார்க்கிறோம். என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லி எல்லாத்தையும் செய்து கொடுத்துவிட்டு அந்த எஜமானம் கடந்து சென்று விட்டார். ஆனால் செய்கிற காரியங்கள் ஒரு உண்மையுள்ள ஒரு காரியமாக இருந்ததா? வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டத்தில் தரர் என்ன செய்வான் என்று கேட்டார். அல்லேலூயா. பாருங்கள், அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறு தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். பாருங்கள், ஒரு உண்மையாக இருந்தால்தான் அந்த தோட்டத்தை அவன் என்ன பண்ணிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு எதிர்மறையாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதை விரும்பவில்லை, அதை அவர் விரும்பவில்லை. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனாக இருக்கணும், ஒரு வேலை செய்கிற இடத்துல சரி, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் அப்படின்னாலும் சரி, தேவன் விரும்புகிறது என்னவென்று சொன்னால் ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்குன்னு சொல்லி வாழுகிற ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய மும்பை தேசத்துல ஒரு சாட்சி, பெரிய சாட்சி, தேவனுக்குன்னு சொல்லி இருந்த ஒரு சாட்சி. ஒரு ஊழியக்காரர், ஒரு குடும்பம், 2 பிள்ளைகள். அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் யார் மத்தியில ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, திருடுவாங்களா, அவங்களாம் முன்னால் ஒரு காலத்துல ஒரு ஏரியாவில் உட்கார்ந்துருப்பாங்க. இங்க ஒரு 10 நாள் இருப்பாங்க, அங்க ஒரு 10 நாள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எங்கெல்லாம் போறாங்க, அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏரியா குறிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க இடத்துல ஒரு குடும்பமா போய் என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க ஊழியம் செஞ்சாங்க. பெரிய ஒரு எழுப்புதல், பிரியமானவர்களே, நல்ல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது பாம்பு கடிச்சு என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஆனால் இவரை கொண்டு ரட்சிக்கப்பட்ட அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறது, அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், சபை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன இந்த சம்பவத்தினால ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அப்பொழுது அந்த ஊழியக்கார அம்மா கிட்ட போய் கேட்டாங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி. தேவன் கொடுத்த ஊழியத்தை என்ன பண்ணுவான், நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லி, தேவனுடைய சித்தம் எதுவோ, தேவனுடைய திட்டம் எதுவோ அதுதான் நடந்திருக்கு, தேவனுக்கு சொல்லி வைராக்கியமாக இருப்போம் என்று சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக அவர்கள் செய்ததுனால அவர்களுக்கு கீழே 14 சபைக்கு மேல இருக்குது. அல்லேலூயா. தேவன் எதையாகிலும் நம்மளை கொண்டு செய்ய நினைத்தார் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார். நம்மளை கொண்டு என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் என்று சொன்னால் ஏதாவது இருக்கும். எல்லாவற்றையும் இழந்து அந்த சகோதரி தேவனுக்கு சொல்லி எதையாயும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருந்தனால தேவன் அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. உண்மை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவர் ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்தார், அவர் தேவனுடைய பிள்ளையாக இருந்தார், ஒரு நண்பனாக இருந்தார், ஒரு சிநேகிதனாக இருந்தார். அவர்களுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, தேவனுடைய சிநேகிதராக இருக்கிறோமா, தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் யோசித்து பார்ப்போம். அப்படியே எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய காரியங்களை செய்ய விரும்புகிற நம்ம, தேவனே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, தேவனே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கையோ நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கே பிடிக்காம கூட இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதரையே கூட, நம்மளே கூட ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் வந்திருக்க நம்மளை தேவனுடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். தேவனுடைய வசனத்தை உணர்ந்தவர்களாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம தேவனுடைய கருத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இயேசுவே என்னை ஒரு பிள்ளையாக மாற்றினீர், இயேசுவே என்னை ஒரு பிள்ளையாக மாற்றினீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம, தேவனே என்னை ஒரு சிநேகிதனாக வைத்திருக்கிறீர், ஒரு சிநேகிதியாக வைத்திருக்கிறீர், உடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மகனாக ஒரு மகளாக வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். தேவனே என்னை ஒரு ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறீர், உயர்த்தி வைத்திருக்கிறீர், ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேனா? ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக இருக்கிறேனா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவனே என்னை மாற்று. நான் இந்த காரியத்தில் தவறி போய் கொண்டிருக்கிறேனே, இந்த காரியம் நான் செய்யணுமா செய்ய வேண்டாமா என்று சொல்லி நிலை குழந்து கொண்டு இருக்கிறேனே, சமூகத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக என்னை மாற்றும்படியாக சமூகத்தில் நாங்கள் வருகிறேன். தேவனுடைய பிள்ளையாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். தேவனே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். அப்பா, நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்மளை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சாட்சி உள்ள ஒரு மகளாக, ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? உங்களுடைய ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவனுக்கு சொல்லி உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேனா? இல்ல உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு நான் உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேனா? அந்த மனிதரிடத்துல நான் போய் பேசிவிட்டேனே, இந்த மனுஷனிடத்துல நான் போய் பேசிவிட்டேனே என்கிற ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் ஏங்குகிறது என்று சொன்னால், உணர்வீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. தேவனே நீ மாற்றுங்க, ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக, மனுஷியாக மாற்றுங்க. என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். உடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும் கர்த்தர் தான் ஆண்டவரே எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்து உங்களுடைய வேத வசனத்தை தியானிப்பதற்கு, உண்மை ஆராதிப்பதற்கு, உண்மை போற்றுவதற்கு, உண்மை பாடுவதற்கு எங்கள் தேவன் கொடுத்த பெரிதான நன்மைக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். முழுவதுமாக எங்களையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல, சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீங்க மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு
எங்கள் தேவன் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் கைது செய்கிற எல்லா வேலையிலும் உடைய நன்மையுள்ள கரமும் உடைய பாதுகாப்பின் கரமும் ஆண்டவரே நித்தமும் தங்கி தாபரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருடைய கிரியைகள் எங்கள் தேவன் நீங்க நிர்மூலமாக்கி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உண்மையுள்ள ஒரு மனிதனாக ஆண்டவரே, உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனாக, உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக செயல்படுவதற்கு உம்முடைய ஆண்டவரே கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக தம்பிமார்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லியிருக்கிற தேவன் தாம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்டு இருக்கிறார்கள். அதன்படி நடப்பதற்கு, அதன்படி செயல்படுவதற்கு எங்கள் தேவன் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்ன தேவன் தாம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிராயத்தில் இருந்து உம்மை தேடுவதற்கு, உம்மை பின்பற்றுவதற்கு, உமக்குள் வைராக்கியப்படுவதற்கு, உமக்குள் வாழ்வதற்கு எங்கள் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. அருமையான ஆண்டவரே, இந்த இல்லத்தை கொடுத்து, இந்த இடத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஆராதனை ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்து வருகிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செயல்படுத்துவதற்கு செய்வதற்கு எங்கள் தேவன் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல வைத்திருக்கிற ஒரு காரியங்களை என் தேவன் தாம் வந்து கொண்டு வந்திருக்கிற அந்த காரியங்களை என் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தரிசனத்தை கொடுத்து என் தேவன் நீங்க இடத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். உடைய தரிசனத்தை உடைய பிள்ளைகள் மூலம் என் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாம் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட நீங்க இருந்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். இந்த குடும்ப காரியங்கள் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். எல்லா தேவைகளையும் எங்கள் தேவனிக்கு சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்துல நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களானாலும் சரி, நன்மையானாலும் சரி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். இன்னும் உடைய சமூகத்திலிருந்து அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி என்று சொல்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உடைய வார்த்தை இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் எனக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். நன்மையுள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு என்ற நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் Hallelujah. Hallelujah. Hallelujah.